நமது சின்னையா அவர்களின் அரசியல் நதி மூலம் தற்பொழுது வேலூர் கோட்டை திடலில் மையம் கொண்டுள்ளது. இங்கே சின்னையா அவர்களின் வருகைக்காக கோட்டை திடல் முழுவதும் ஒரு பெரும் கடலாக காட்சியளிக்கிறது. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து உலக தமிழர்கள் மனதில் நிரந்தர அமைச்சராக இடம் பிடித்த நமது சின்னையா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் உரை வீச்சை கேட்பதற்காக தமிழகத்தில் பல பகுதியில் இருந்து மக்கள் வேலூர் கோட்டை மைதானத்திற்கு அணிதிரண்டு வந்துள்ளார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் நமது சின்னையா அவர்கள் வர இருக்கிறார். அலைகடலென திரண்டு வாரீர் வாரீர் என்று அழைப்பார்கள். நமது அரங்கத்திற்கு மக்கள் அனைவரும் கடலாக திரண்டு வந்துள்ளார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது, சந்தோஷத்திற்குரியது. ஐயா அழைக்கிறார், ஐயா அழைக்கிறார், ஆணும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், ஆளும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். ஐயா அழைக்கிறார், ஐயா அழைக்கிறார், ஆளும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், ஆளும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். அன்பு காட்டு கருணை தெய்வம் ஐயா அழைக்கிறார், அறிவு ஊட்டும் ஞான தீபம் ஐயா அழைக்கிறார். அன்பு காட்டு கருணை தெய்வம் ஐயா அழைக்கிறார், அறிவு ஊட்டும் ஞான தீபம் ஐயா அழைக்கிறார். ஐயா அழைக்கிறார், ஐயா அழைக்கிறார், ஆணும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். நமது சின்னையா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் புதிய சிந்தனை, புதிய அரசியல் வருங்காலத்தில் மிகப்பெரிய வரலாறு படைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி, அதாவது இந்த பகுதி தாய்க்குளங்கள் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலம் வந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நமது சின்னையா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் உரை வீச்சை கேட்பதற்காக இங்கே அவரது உள்ளம் மக்கள் வெள்ளமாக திரண்டு இருப்பது பெரும் மகிழ்ச்சிக்குரியது, பேரானந்தத்திற்குரியது. என் உயிரினும் மேலான அன்பு சொந்தக்காரர்களே, இந்த மாற்றத்தை உருவாக்க வருகை தந்திருக்கின்ற இளம் சிங்கங்களே, எழுச்சியுள்ள என்னுடைய தம்பிகளே, என்னுடைய அண்ணன்களே, என்னுடைய சகோதரிகளே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய அரசியல், புதிய நம்பிக்கை, புதிய பாதை. 44 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த திராவிட கட்சிகளை அகற்ற வேண்டும் என்று நடைபெறுகின்ற இந்த கூட்டம், இது சாதாரண கூட்டம் கிடையாது. இது ஒரு மாபெரும் கூட்டம். இது என்னுடைய அருமை தம்பி அறிவிச்செல்லும் சொன்னது போன்ற இது ஒரு மாநாடு கிடையாது.
பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்கூட்டமே இவ்வளவு பெருசுனா அப்ப மாநாடுனா இந்த மாவட்டமே தாங்க. இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தம்பிகளும் என்னுடைய தங்கைகளும் அண்ணன்களும், என்ன இது புதிய அரசியல், என்ன இது புதிய நம்பிக்கை, என்ன இது புதிய பாதை? ஆம், நமக்கு மாற்றம் வேண்டும், அரசியல் மாற்றம் வேண்டும். 44 ஆண்டு காலமாக தமிழகத்தை குட்டிச்சோறாக ஆக்கின்ற இந்த திராவிட கட்சிகளை அகற்ற வேண்டும். அதற்கு நேரம் வந்துவிட்டது. நாம் எல்லோரும் சேர்ந்து ஐயாவுடைய கனவை நாம் நனவாக்குவோம். போதும். உங்களுக்கெல்லாம் அமெரிக்கா ஜனாதிபதி பராக் ஒபாமாவை தெரியும். எவ்வளவு ஆண்டு காலமாக உங்களுக்கு தெரியும் அவரை? வெறும் 4 ஆண்டு காலம். 4 ஆண்டு காலத்திற்கு முன்பு பராக் ஒபாமா என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த 4 ஆண்டு காலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இன்று உலகத்திலே 1வது நாடான அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி பராக் ஒபாமா. அவர் சொன்ன வார்த்தைகள் எஸ் வி கேன், சேஞ்ச் வி கேன் என்று சொன்னார்கள். என்ன சொன்னார் என்றால், மாற்றம் நம்மால் செய்ய முடியும், வாருங்கள், ஒற்றுமையாக வாருங்கள், குறிப்பாக இளம் சிங்கங்கள் வாருங்கள், என் பின்னால் வாருங்கள் என்று சொன்னார். அதே போன்று இங்கு இருக்கின்ற என்னுடைய தம்பிகளும் இளம் சிங்கங்களும், எழுச்சியுள்ள வீரமுள்ள சிங்கங்களும் வாருங்கள், எங்கள் பின்னால் நீங்கள் வாருங்கள், தமிழகத்தை மாற்றுவோம், தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நேரம் வந்துவிட்டது. நம்முடைய ஐயா அவர்கள் ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? இனி வரும் காலத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலே இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றணியாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை ஏற்கும் என்ற அறிவிப்பு. உள்ளாட்சி தேர்தலிலே நாம் தனியாக போட்டியிட்டோம். நாம் தான் முதலிலே அறிவிப்பு, நாம் சுய மரியாதையுடன் அறிவிப்பு ஜூன் மாதமே எடுத்து விட்டோம். மற்ற கட்சியெல்லாம் நினைச்சு பாருங்க. உள்ளாட்சி தேர்தல் வந்ததுக்கு பிறகுதான் விஜயகாந்த், கம்யூனிஸ்ட், புதிய தமிழக கட்சியில அம்மா எங்களுக்கு சீட்டு போடுங்கம்மான்னு சொன்னாங்க. போயஸ் தோட்டத்தில் அவங்க அம்மா போயிட்டு வாங்க விரட்டி அடிச்சு விட்டாங்க. அதே நிலைமை தான் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை மற்ற கட்சியில போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எடுத்த முடிவுல இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியும் தனியாக நின்று இருக்கிறது. இனி வரும் காலத்திலேயும் அனைத்து தேர்தலிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் தான் ஒரு அணி, இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று அணி. இது நல்ல ஒரு முடிவு. இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை உண்மையிலே யாருக்கு வெற்றி என்றால் இது எங்களுக்கு தான் வெற்றி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி. ஆனால் இந்த ஊடகங்கள் ஏதோ நாம் ஒண்ணுமில்லை, ஏதோ நாம் தோற்றுவிட்டோம் என்று இந்த ஊடகங்களில் பத்திரிகைகளும் ஒரு சில பத்திரிகைகளும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். நினைச்சு பாருங்க, இங்கு தமிழ்நாட்டில் 3 கட்சி தான் இங்கே ஒன்றிய குழு தலைவர், யூனியன் சேர்மன் அந்த பதவியை பெற முடிந்தது. 3 கட்சிகள் தான். ஒன்று அண்ணா திமுக, 2 திமுக, 3வது பாட்டாளி மக்கள் கட்சி. வேற எந்த கட்சியும் முடியல. இதே ஒரு பெரிய வெற்றி எங்களுக்கு. அது மட்டுமா, கடந்த முறை கூட்டணியிலே, திமுக கூட்டணியிலே கிட்டத்தட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் 510 ஊராட்சி மன்ற தலைவர்களை நாம் வெற்றி பெற்றோம் கடந்த தேர்தலிலே. ஆனால் இந்த தேர்தலிலே 650 ஊராட்சி மன்ற தலைவர்களை நாம் வெற்றி பெற்றோம். நினைச்சு பாருங்க, தனியாக நின்று கிட்டத்தட்ட 150 ஊராட்சி மன்ற தலைவர்களை அதிகமாக நாம் இந்த முறை வெற்றி பெற்றுக் கொண்டு வந்தால் அதற்கு மக்கள் அப்படியே இருக்கின்றார்கள். எங்களுக்கு ஓட்டளிக்க மக்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று மக்களிடம் நாம் கேட்கின்றோம். எங்களுக்கு தகுதி இல்லை என்றால் தமிழ்நாட்டிலே வேறு யாருக்கும் தகுதி இல்லை. தமிழகத்தை ஆள்வதற்கு எங்களுக்கு வசனம் பேச தெரியாது, வசனம் எழுத தெரியாது, நடிக்க தெரியாது, வேஷம் போட தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மக்களுக்கு உழைக்கிறது தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. எங்களுடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவிலே தன்னலமற்ற தலைவர். எனக்கு பதவி வேண்டாம், பொறுப்பு வேண்டாம், சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் என் கால்கள் படாத சபதம் எடுத்த ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்முடைய ஐயா அவர்கள். அவரை போன்று வேறு எந்த தலைவராக இருக்கின்றார்களா? நிச்சயமா கிடையாது. அப்படி நம் கட்சியை ஒரு வித்தியாசமான கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி,
வித்தியாசமான கட்சியை உருவாக்கி வித்தியாசமான கொள்கைகள் கோட்பாடுகளையும் போராட்டங்களையும் அணுகி ஒரு புதிய பாதையிலே எங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார் ஐயா அவர்கள். அதற்காக அனைத்து மக்களும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். நிச்சயமாக செய்வார்கள் என்று நான் நம்புகின்றோம். அதே போன்ற இந்த காவேரி பிரச்சனை, இந்த திராவிட கட்சிக்கு செய்த துரோகம் இந்த காவேரி பிரச்சனை என இவங்க சுய நலத்திற்காக சுய லாபத்திற்காக இவங்க பதவியில் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தமிழகத்தின் உரிமைகளை தாரவாத்து கொடுத்து விட்டார்கள் கர்நாடக அரசிடம். முல்லை பெரியார் இன்னைக்கு நம்ம பாரு எவ்வளவு பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை. இதற்கெல்லாம் யார் காரணம் என்றால் இதுக்கு திமுக அண்ணா திமுக மாத்தி மாத்தி இவங்க தான் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. நம்ம கேரளா காரணம் சொல்லி தப்பு, காரணமே இவன் தான் காரணம். தீர்ப்பு வந்தது 2006 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. அதிலே இந்த முல்லை பெரியார் அணை உயர் மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடிக்கு உயர்த்த வேண்டும் என்ற தீர்ப்பு. அந்த தீர்ப்பை அமல்படுத்தாத அரசு யாருன்னா அப்போ அண்ணா திமுக, அதுக்கு பிறகு வந்த திமுக அரசு. இன்னைக்கு குற்றம் சொல்லிட்டு நாங்க லெட்டர் எழுதிட்டு அங்க நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் போய் பேசிட்டு இருக்காங்க. கேரளாக்காரன் சொல்றாங்க நாங்க புதிய அணை கட்டுவோம் சொல்றாங்க. எக்காலத்தும் நாங்க விடமாட்டோம். தமிழகத்தின் உரிமைகளை நாங்க விடமாட்டோம். போதும், இழந்தது போதும், விடமாட்டோம். அவன் சொல்றான் கேரளாக்காரன், நாங்க ஒப்பந்தம் போடலாம், ஒப்பந்தம் போட்டு நாங்க புதிய அணை கட்டி அந்த தண்ணியை நாங்க அப்படியே கொடுப்போம். போதுண்டா சாமி, உங்க ஒப்பந்தம் போதும், நாங்க ஏமாந்தது போதும். எத்தனை ஒப்பந்தம் தான் போடுவீங்க? கர்நாடகார ஒப்பந்தம் போட்டான், காவிரி ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் என்னாச்சு இன்னைக்கு? யார்கிட்ட போய் நாங்க அழுவுறது? மத்திய அரசுல யார்கிட்ட போய் நாங்க கேட்கறது? போதும், ஒப்பந்தமே போதும். இப்படி நம்முடைய உரிமைகளை ஒவ்வொன்றாக விட்டு கொடுத்த இந்த திராவிட கட்சிகள் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. போதும், அவங்க ஆண்டது போதும், 44 வருஷம் ஆண்டது போதும். நினைச்சு பாருங்க, மம்தா பானர்ஜி என்ற தனி மனிதர், ஒரு பெண்மணி 34 ஆண்டு காலமாக அங்க மேற்கு வங்கத்திலே நடந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியை தூக்கி எறிந்த மம்தா பானர்ஜியோட பெண்மணி. அந்த பெண்மணியால் முடியும் என்றால் நிச்சயமா நம்மால் முடியும். நீங்க 44 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் நிச்சயமா நேரம் வந்துடுச்சு, அவங்களுக்கு நேரம் வந்துடுச்சு. குண்டு செடியில குதிரை ஓட்டுறவங்க தான், வேற எதுவும் தெரியாது அவங்களுக்கு. ரெண்டு கட்சியும் ஒண்ணுதான், திமுக ஒண்ணுதான், அண்ணா திமுக ஒண்ணுதான். ரெண்டு கட்சி ஒரே கட்சி, ஒரே கொள்கைகள், தலைவர்கள் தான் வேற. அவ்வளவுதான். இதுல கலைஞர் இல்ல இந்த அம்மா, அவ்வளவுதான். ஒரே கொள்கை. என்ன கொள்கை? கொள்ளையடிக்கின்ற கொள்கை. எப்படி கொள்ளையடிக்கிறது? அது ஒரே கொள்கை. இவங்க ஆட்சிக்கு வந்தா 6%, அவங்க வந்தா 8%, திருப்பி இவங்க வந்தா 10%, இப்ப 13% லேட்டஸ்டா கமிஷன். இதான் ஆட்சி நடக்குது இங்க. முன்னேற்றத்தை பத்தி யாரும் கவலை கிடையாது. முன்னேற்றத்தை பத்தி எந்த திராவிட கட்சிக்கும் கவலையே கிடையாது. இதே போன்று நம்முடைய உரிமைகள் பால் போன்றார் இங்குதான் இந்த மாவட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. எத்தனை போராட்டங்கள் ஐயா தலைமையில், நம் கட்சி தலைமையில் எத்தனை போராட்டம் செஞ்சோம். இந்த பாலாறுல அங்கே கர்நாடகால இருந்து வந்த பாலாறு அங்க கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் கர்நாடகா வழியா வருது. அந்த 80 கிலோமீட்டர்ல அங்க கிட்டத்தட்ட ஒரு 20 தடுப்பணைகள் அங்க இருக்கிறது. பிறகு ஆந்திராவில் கிட்ட 36 கிலோமீட்டர்ல 30 தடுப்பணைகள் கட்டியிருக்கிற ஆந்திராக்காரன். இங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு ஓடுது? 240 கிலோமீட்டர் ஓடுது. இந்த 240 கிலோமீட்டர்ல நம்மால் வெறும் 5 தடுப்பணை தான் கட்டியிருக்காங்க. அப்படி எங்க தண்ணி வருவீங்க? இது இல்லாத அந்த குப்பத்துல பெரிய தடுப்பணை கட்ட போறான்னு சொன்னதுதான் போச்சு. எழுந்தது யாரு? இங்கே வந்திருக்கின்ற இளம் சிங்கங்கள் ஐயா தலைமையிலே ஒரு மாபெரும் போராட்டம், தொடர்ச்சியாக போராட்டம், வழக்குகளை போட்டு சட்டமன்றத்தில் அங்கே நாடாளுமன்ற விவாதம். யாருன்னா பாட்டாளிகள் கட்சியில எந்த கட்சியும் கிடையாது. இதெல்லாம் யார் செய்ய? நம்ம தான் செய்யறோம். பாட்டாளிகள் கட்சி தான் செய்யுது. வேற யாரும் மத்தெல்லாம் ஏமாத்திட்டு இலவசம் தேர்தல் வந்தா ஒண்ணு காசு, இலவசம் சாராயம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க மக்களை ஏமாத்துவது. அதனால எல்லாம் ஒரு மாற்றம் வர வேண்டும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் வசனம் பேசுவாங்க. எங்க தமிழ் இன்னைக்கு இருக்கு? எதுல தமிழ் இருக்கு இன்னைக்கு? தமிழ் ஆட்சி மொழின்னு சொன்னாங்க. எங்க நடக்கிற தமிழ் ஆட்சி மொழி நடக்குதா? மத்தியில ஆட்சி மொழி தமிழ் ஆக்க வேண்டும் சொன்னாங்க. அப்படி நடக்குதா? தமிழ்ல மத்தியில ஆட்சி மொழி
ஐயா தலைமையில எப்ப நடத்தணும் மாநாடு டெல்லியில 1999 கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு முன்பு இங்க இருந்து 5000 நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் டெல்லிக்கு போயிட்டு அங்க கல்கத்தோரால அங்க ஸ்டேடியம்ல உள்ள அரங்கில ஒரு பெரிய கூட்டத்தை ஐயா மாநாடு நடத்துற டெல்லியில எப்போ 1999 19 மொழிகளிலே அங்க இன்விடேஷன் கார்டு போட்டார். இதெல்லாம் யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து செய்கின்ற திட்டங்கள் போராட்டங்கள். வேற எந்த கட்சியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக கொள்கை உள்ள ஒரே கட்சி நம் பாட்டாளி மக்கள் கட்சி தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. அதே போன்று இங்க திராவிட கட்சியில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினாங்க தமிழ்நாட்டில். என்ன புரட்சினா, ஒரு காலத்துல கல்வி எல்லாம் அரசாங்கம் நடத்துச்சு, அப்போ சாராயம் தனியார் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு தலைகீழா மாதிரி சாராயம் அரசாங்கம் நடத்துது, கல்வியெல்லாம் தனியார் கிட்ட கொடுத்துட்டாங்க. இதான் பெரிய புரட்சி. இப்படிலாம் புரட்சிகள் திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இது மட்டுமா, இங்கே தமிழ்நாட்டில் உள்ள நீர் பாசனம், நான் அமைச்சரா இருந்த பொழுது ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் எனக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில அந்த நீர் பாசனம் இரிகேஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க, நீர் பாசன திட்டங்கள் இந்தியா முழுவதும் பட்டியல் போட்டாங்க. அந்த பட்டியலில் பார்த்தா மகாராஷ்டிரா மாநிலம் 55,000 கோடி ரூபாய் நீர்ப்பாசன திட்டங்கள் போட்டாங்க. பிறகு ஆந்திரா மாநிலம் 48,000 கோடி ரூபாய் போட்டாங்க. கர்நாடகா மாநிலம் 45,000 கோடி ரூபாய், மத்திய பிரதேஷ் 40,000 கோடி, குஜராத் 40,000 கோடி, இப்படி போட்டு தமிழ்நாடு பார்த்தா 210 கோடின்னு போடுறாங்க. அதுல ஒரு குறிப்பு போட்டு அந்த 210 கோடி ரூபாயும் செலவு பண்ணு போடுறாங்க. ஆக அவன் 50,000 கோடி 48,000 கோடின்னு செலவு பண்ணிட்டு இருக்கா மற்ற மாநிலங்கள்ல உரிமைகளை வாங்கி அந்த நீர் பாசனத்துக்காக. ஆனா இவன் 210 கோடி ரூபாய் அந்த பணத்தை செலவு பண்ணாம இருக்கிறாங்க. அதனால திராவிட கட்சிகள் தொடர்ந்து 44 ஆண்டு காலமாக தமிழகத்தை சுரண்டி கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் எல்லாம் எத்தனை எவ்வளவு பெரிய துரோகங்கள், இது மன்னிக்க முடியாத துரோகங்கள் தமிழ் மக்களுக்கு. இது மக்களுக்கு தெரியல. ஆனால் இனி வரும் காலத்திலே இது போன்ற கூட்டங்கள் போட்டு இந்த திராவிட கட்சிக்கு செய்த இந்த தவறுகளையும் இந்த துரோகங்களையும் அங்கே தெளிவுபடுத்தி மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய தம்பிகளையும் தங்கைகளையும் அண்ணன்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். லயோலா காலேஜில் ஒரு சர்வே பண்ணாங்க. நாங்கள் அமைச்சராக இருந்தபொழுது தமிழ்நாட்டில் உள்ள 13 அமைச்சர்கள் அந்த பட்டியல் போட்டு இதுல யார் முதல் அமைச்சர், இரண்டாவது அமைச்சர் யார், மூன்றாவது அமைச்சர் யாருன்னு பட்டியல் போட்டு ஒரு சர்வே பண்ண லயோலா காலேஜ். அந்த சர்வேல முதல் பேர் யாருன்னா உங்களுடைய அன்புமணி ராமதாஸ் முதல் பேர்ல போட்டிருக்காங்க. இரண்டாவது பேர் யாருன்னா நம்ம செட்டியார் சிதம்பரம் போட்டிருந்தாங்க, சிதம்பரம் செட்டியார போட்டிருந்தாங்க. மூன்றாவது பேர் யாருன்னா நம்முடைய ரயில்வே துறை அமைச்சர் அரங்க வேலு போட்டிருந்தாங்க. அதை நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டில இருந்து போன 13 அமைச்சர்கள் முதல் 3 அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சர்கள். இதை விட எங்களுக்கு வேற என்ன தகுதி வேணும்? 5 ஆண்டு காலம் பணியாற்றினோம்.